சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் சக்தியே அம்மா தாயே, அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்தி மாலை போடுங்க, சரண கோஷம் போடுங்க, தைப்பூசம் பிறந்ததுங்க, நம்ம அம்மாவின் வாசலில் அன்பாக கூடவே விரதங்கள் இருந்திடுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2025-2026. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசிகளுடன் டிசம்பர் 15, 2025 திங்கட்கிழமை முதல் ஜனவரி 31, 2026 சனிக்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் நியாயமான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அன்னையை மனமுருக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதமிருந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். மறுவூர் இருமுடி இருளகற்றும் முடி, இருவினை தீர்க்கும் முடி, அதுவே நம் வாழ்வின் ஏணிப்படி. குருவாய் வந்து ஆன்மீகத்திலும் நம் வாழ்விலும் பல மாற்றமும் ஏற்றமும் அருளிய பங்காரு தெய்வம் அவதரித்த மருவூர் மண்ணில் இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குரு தெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். சக்திமாலை இருமுடி பற்றிய மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மருவூர் இருமுடி நம் பங்காரு தெய்வம் நமக்களித்த வரப்பிரசாதம். அதன் அருமை பெருமைகளை காலம் கடந்தே உணர்கின்றோம். மருவூர் இருமுடி இப்பிறவி மட்டுமின்றி மறுபிறவியும் பலன் தரும் மகிமை பெற்றது. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஐம்பூதங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது போல ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதை அழிக்க முடியாது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கடலூர் மாவட்டம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் கல்லணை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். நான் ஆரம்பத்தில் உடலாலும் உள்ளத்தாலும் ஃபிசிக்கலாகவும் நிறைய கஷ்டங்கள், தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தேன். இங்கே வரணும் அம்மாவை பார்க்க வரணும்னு இருந்தாலும் என்னால் வர முடியாமலே இருந்தது. கடைசியாக 2013 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். கோவிலில் முதல் நாள் அழைச்சிட்டு வந்தாங்க. வேண்டிக்கிட்டு பார்த்தோன்னே எனக்குள்ளே என்ன வந்தது, என்ன தோணுச்சுன்னே தெரியல. வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட, அம்மா நான் வெளியில் போகிறேன், பத்திரமா என்னை அழைச்சிட்டு போங்க, பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விடுங்க. அதே மாதிரி நிறைய நேரத்தில் என்னை காப்பாற்றிருக்காங்க. போயிட்டே இருப்பேன், தடுக்கி விட்டு விழுற மாதிரி விழுந்திருந்தேன்னா மூஞ்சி மொக்கரை எல்லாம்
அடிபட்டிருக்கும், பல்லு உடஞ்சிருக்கும். ஆனால் என்னை யாரோ தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எப்படி தான் நின்னேன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அம்மா என்னோடைய கூடவே இருந்து என்னை இதுவரைக்கும் வழி நடத்திட்டு இருக்காங்க. வீட்லேயும் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டு, பிள்ளைங்களுக்கு, வீட்டுக்காருக்கு எல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட்டு, நிறைய வீட்லேயும் பிரச்சனை அப்படிலாம் இருந்தது. அப்புறம் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சதுலேருந்து அடிக்கடி வந்துடுவேன். எப்போ தோணுதோ அப்போல்லாம் முடியாந்துருவேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் தவறாமல் வந்துக்கிட்டு இருந்தப்புறம் அம்மாவோடைய சக்தி ஒளியெல்லாம் படித்தேன். சக்தி ஒளி படித்தப்புறமா அம்மா அதில் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, தியானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, தொண்டு செய்யுங்க அப்படின்னு. அதுலேருந்து அதுவும் தொண்டுலேயும் கலந்துக்கிட்டேன், அன்னதானத்துலேயும் கலந்துக்கிட்டேன். அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, என் பையனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தது. அப்போது ஒரு நாள் அம்மாட்ட தான் நைட்டு விடிய விடிய உட்காந்து மந்திர நூல் வச்சுட்டு படிப்பேன். 1008 போட்டி, 108 போட்டி தினமுமே படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டு என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றுற தீப ஒளியிலேருந்து அதோட ஹார்ட்டில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போகணும், நல்லபடியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நல்லா க்யூர் பண்ணி இப்போதைக்கு ஒன்றும் எது இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னதானமும் பண்ணிக்கிட்டு என்னால் முடிஞ்ச தொண்டெல்லாம், இருமுடி தொண்டெல்லாம் கலந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ மைண்டில் இருக்கிற பிரச்சனையும் போச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உண்டு உறங்கி இருக்கிறேன் அப்படின்னா அது அம்மானால தான். அம்மா சொன்ன மாதிரி நம்ம இருமுடி தொண்டியில் அன்னதானத்துலலாம் கலந்துக்கிட்டோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நல்லா வைப்பாங்க, நல்லா செய்வாங்க. நம்மளோடதே இருக்காங்க, அவங்க எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காங்க, நம்மகிட்ட தான் இருக்காங்க, நம்ம உள்ளத்தில் தான் இருக்காங்க. அதனால் எல்லாரும் தொண்டில் கலந்துக்கங்க, அன்னதானத்தில் முதல்ல கலந்துக்கங்க, நல்லபடியாக வைப்பாங்க நம்மளாம. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.